ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ ஒரு ப்ளவுஸ் கட்டிங் வந்து டைலர்ஸ் வந்து வீட்டில் எப்படி நார்மலாக கட் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். இப்போ மேக்ஸிமம் நான் சொல்லிக் கொடுக்குற வீடியோலாம் பார்த்தா ஸ்கேலு எல்லாமே வச்சு மார்க் போட்டு லைன்லாம் வரைஞ்சி ரொம்ப ப்ராப்பராக சொல்லி கொடுத்துட்ருப்போம். இப்போ மேக்ஸிமம் ஒரு இப்போ பொட்டிக் ஷாப்லலாம் பார்த்தீங்கன்னா, இப்போ கட்டிங் ரொம்ப ஃபேமஸான வீடியோலாம் போய் பார்த்தீங்கன்னா கூட அந்த கட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப சிரமம் இல்லாமல் ரொம்ப ஃபாஸ்ட்டாக கட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் ஸ்டிச் பண்ணி அவங்க ப்ளவுஸ் காட்டும்போது ரொம்பவே நீட்டாக இருக்கும் ஃபினிஷிங் ஒர்க்கு. அப்போ வந்து நமக்கு வந்து ஸ்டிச்சிங்கில் தான் அதிகப்படியான கவனம் செலுத்தணும். கட்டிங் வந்து ஓரளவுக்கு அளவுகள் ரொம்ப மாறாமல் கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னாலே போதும். மற்றபடி ஒவ்வொரு இதுக்கும் வந்து நம்ம மார்ஜின் போட்டு ஸ்கேல் வச்சு வரைஞ்சி தான் கட் பண்ணி தைக்கணுங்கிற எந்த அவசியமும் இல்லை. நான் வீட்டில் இப்போ ரொம்ப குயிக்காக ஃபாஸ்ட்டாக எந்த மெத்தடில் ப்ளவுஸ் கட் பண்ணுவேனோ அதை அப்படியே உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக இது ரொம்ப பிகினர்ஸாக இருந்தாலும் சரி, ரொம்ப ஏற்கனவே ப்ளவுஸ் கட்டிங் ரொம்ப அனுபவம் உள்ளவங்களாக இருந்தாலும் சரி, இதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும், அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து 2 கிளாத் மடித்து போட்டிருக்கோம். ஃபோல்டிங் வந்து நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி எப்போதும் போல தான் யூஸ்வலாக 2 இன்ச்சு மடித்து தைப்போம்ல நார்மல் ப்ளவுஸ்க்கு, அதே மாதிரி 2 இன்ச்சு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கீழெல்லாம் இன்னும் நேராக வந்து எதுவுமே கட் பண்ணல. பார்த்துக்கிட்டே வாங்க நம்ம எந்தெந்த ஸ்டெப்பில் என்னென்ன மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிறோம் அப்படின்னு. இப்போ இடுப்போட இறக்கம் அளவு ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். ப்ராப்பராக நான் வந்து சொல்லிக் கொடுக்குற வீடியோஸ்லாம் நிறையாவே நம்ம சேனலில் இருக்குது, அதில் பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. இப்போ இதை மாதிரி இடுப்பு இறக்கமும் மார்க் பண்ணிக்கிறேன். டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா ஒரு 10-11 நிமிஷத்தில் இந்த 2 ப்ளவுஸுமே நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ ரொம்ப டைம் எடுக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அடுத்தது வந்து ஷோல்டர் அகலத்துக்கு, அதாவது ஃப்ரண்ட்டில் எவ்வளோ இறக்கம் இருக்கோ அதை கொஞ்சம் தூரம் தள்ளி மார்க் பண்ணிக்கிட்டேன். ஸ்கேல் வச்சு மார்ஜின் எதுவுமே போடலைன்னா. இப்போ ப்ளவுஸோட ஃப்ரண்ட் போர்ஷனை வச்சு தான் கழுத்து அகலம் வந்து எடுக்கிறோம். கழுத்து அகலமும் அப்புறம் ஷோல்டர் அகலம் ரெண்டுமே வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அதாவது தையலுக்குள்ள அளவை விட்டு ஃப்ரண்ட்லேயும் சரி ஸ்லீவ்கிட்டையும் சரி தையலோடு சேர்த்து நம்ம என்ன அளவு மார்க் பண்ணணுமோ அதை வந்து மார்க் பண்ணிக்கிறேன். கழுத்து பக்கம் கம்மி பண்ணி, அதாவது ஃப்ரண்ட்டில் கழிஞ்சு விட்டோம், ஷோல்டர் பக்கம் 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்துப்போம்ல, சேம் அதே மாதிரி மார்க் பண்ணிக்கிட்டு இப்போ வந்து நான் வந்து கீழே உள்ள அந்த கிளாத்தை வந்து கரெக்ஷன் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் டைம் மார்ஜின் போட்டு நம்ம கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அளவுலாம் மார்க் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் அளவுலாம் மார்க் பண்ணிவிட்டு அடுத்தது இடுப்பு இறக்கம் எடுக்கிறதுக்காக எல்லா பக்கமும் ஈவனாக இருக்கிற மாதிரி கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஃப்ரண்ட்டில் என்ன அளவு இருக்கோ அதே அளவை வந்து பேக்லேயும் வைக்கணும் நம்ம. ஏன்னா அப்போ தான் நமக்கு ஆம்ஹோல் இறக்கம் கரெக்டாக வரும். இப்போ இந்த ப்ளவுஸ்க்கு பார்த்தீங்கன்னா கழுத்து அகலம் 2.5 ஒரு பாயிண்ட் இருக்குது. அதே மாதிரி ஷோல்டர் அகலம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5.5 இன்ச் இருக்குது. ஒரு பாயிண்ட் தான் கம்மியாக இருக்குது. நெக்கோட இறக்கம் அதே மாதிரி பார்த்துருப்பீங்க. இப்போ மேலே வந்து 2.25 இருந்துச்சுல, அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணி 2.25 போட்டு ஒரு கோடு வரைஞ்சிட்டு அதில் வந்து இந்த ரவுண்ட் ஷேப் வந்து கொடுக்குறேன். ஏன்னா நெக் வந்து கொஞ்சம் அகலமாக இருக்கிற மாதிரி இருக்குது இந்த ப்ளவுஸில், அதனால் இந்த மாதிரி நான் ஷேப் கொடுத்துக்கிறேன். இப்போ அதே மாதிரி கீழ்ப்பக்கம் 2 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு ஆம்ஹோல் இறக்கம் எடுக்கிறதுக்கு ப்ளவுஸோட சைடில் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். தையலுக்குள்ள அளவை சேர்த்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ மொத்தமாக அளந்து பார்த்துட்டு அதுலேருந்து ஆம்ஹோல் இறக்கம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கும்போது நமக்கு இதுவும் 5.5 இன்ச்சு இருக்குது ஆம்ஹோல் இறக்கம். மேக்ஸிமம் வந்து ஷோல்டர் அகலம் ஆம்ஹோல் இறக்கம் எல்லா ப்ளவுஸுக்கும் ஒரே அளவாக தான் வரும். ஒரு சிலருக்கு தான் கொஞ்சம் முன்ன பின்ன வரும். இப்போ வந்து உடம்பு சுற்றளவு வந்து மார்க் பண்ணணும். இது கிராஸ் ப்ளவுஸ் அப்படிங்கிறனால, கிராஸ் கட்டிங் அப்படிங்கிறனால நம்ம என்ன பண்ணுறோம், ப்ளவுஸ் அப்படியே 4ஆக ஃபோல்டிங் பண்ணி பேக் சைடில் தான் நம்ம வந்து அளவு வந்து நான் உடம்பு சுற்றளவு எடுக்கிறேன். 4ஆக மடிச்சுட்டு இப்போ வந்து நான் ஒரு பக்கத்தை அளந்து பார்க்குறேன். 9 இன்ச்சு இருக்குது. இது வந்து 36 இன்ச்சு அளவு ப்ளவுஸு. இப்போ அந்த 9 இன்ச்சு அளவு எடுத்தோம்னா அதுலேருந்து மார்க் பண்ணிவிட்டு இப்போ எக்ஸ்ட்ரா தையலுக்குள்ள அளவை மார்க் பண்ணிக்கிறோம். பாம்போல் அந்த ஜாயிண்ட் கட்டிங்க்கு நேராக நம்ம உடம்பு சுற்றளவு மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா 1.25 இன்ச்சு கிளாத் விடுவோம்ல, 1.25 நம்ம கிளாத் இருக்கிறது அந்த மாதிரி விட்டுட்டு மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் அதை வந்து நம்ம இதை மாதிரி கட் பண்ணும்போது ஒரே டயத்தில் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறோம் அந்த பிசரெல்லாம். இப்போ நெக் ஷேப் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு கிளாத்தை வந்து ரொம்ப அந்த கத்திரிக்கோலை பிடிச்சி லைட்டாக இதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் நம்ம அதிகமாக துணி கட் பண்ணிக்கிட்டே வரும்போது இந்த மாதிரி ட்ரிக்லாம், அதாவது இந்த கிளாத்து நகராமல் எப்படி கிளாத்தை பிடிச்சி திருப்புறது, அது மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு தானாகவே அனுபவம் வரும். இது யாரும் நமக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது. நிறைய நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இது ஆட்டோமேட்டிக்காக நமக்கே வந்து வந்துடும். இப்போ உடம்பு சுற்றளவு அப்புறம் இடுப்பு மடித்து தைக்க வேண்டியதான். இது எல்லாத்தையுமே சிசர் கட் கொடுத்துட்டு பேக் பீஸை வச்சு அப்படியே ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து நம்ம கட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இந்த கிளாத்தை வந்து நல்லா உதறிட்டு, முன்னாடி வந்து ஃபோல்டிங் நம்ம பக்கம் இருந்துச்சா, இப்போ ஃபோல்டிங் வந்து ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி போட்டுட்டேன். இப்போ அந்த பேக் சைடு கட் பண்ணிவிட்டு மீதி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு கிளாத் இருக்கும். இது வந்து நல்லா கரபாகத்தோடு இருக்கா, இது வந்து நமக்கு பெல்ட்டு கிளாத்து தைக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா ஒரு 10 இன்ச்சு நீளம் இருக்கிற மாதிரி எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ஃபுல் கிராஸ் இல்லை,
ஆனால் கிராஸ் கட்டிங் தான், லைட்டாக செமி கிராஸ்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி கட் பண்ணியிருக்காங்க. அதனால் நம்ம ஃபுல் கிராஸில் போடாமல் லைட்டாக கிராஸில் போட்டிருப்போம், பார்த்தீங்கன்னா தெரியும். ஃப்ரண்ட்டில் வந்து நேராக இல்லாமல், அதாவது இப்படி இருந்துச்சுன்னா நேராக இருக்கிற மாதிரி இருக்கும். இது லைட்டாக கொஞ்சம் கிராஸ் பண்ணி போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, ஒரு 3 இன்ச்சுக்கு அளவுக்கு கேப் இருக்கிற மாதிரி ஃப்ரண்ட்லேருந்து செமி கிராஸ்னு சொல்லுவோம் இதை. இந்த மாதிரி போட்டுட்டு பேக் பீஸ்க்கு ஈக்குவலாக ஃப்ரண்ட் பீஸை வந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கிறோம். கழுத்தகலாம் மாறாமல் இருக்கிறதுக்காக இதை மாதிரி எந்தெந்த இடத்துல நம்ம மார்ஜின் போடணுமோ சும்மா ரஃபாக வந்து கையாலேயே மார்க் பண்ணிக்கிறோம், ஸ்கேல்லாம் வச்சு வரையாமல். இப்போ அடுத்தது இதுக்கும் ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பீஸ் தான், நெக்கு இறக்கம் எடுக்கணும், அப்புறம் வந்து ஃப்ரண்ட்டு டாட் உயரம் எடுக்கணும். அதுக்கு இந்த மாதிரி ப்ளவுஸை போட்டுட்டு நெக்கு இறக்கம் வந்து நான் எடுத்துக்கிறேன். மேக்ஸிமம் இதை மாதிரி கட் பண்ணுறதுனால எந்த அளவுகளும் மாறுற மாதிரி எனக்கு வந்து எந்த ஒரு இதுவும் இல்லை. நான் இது வரைக்கும் தைச்சி கொடுத்ததில் எல்லாமே கரெக்டான அளவில் தான் இருந்திருக்கு ப்ளவுஸ், எந்த மிஸ்டேக்குமே வந்ததில்லை. கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மெத்தட்லலாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு வேலை ஈஸியாக முடியணும், ஃபாஸ்ட்டாக ப்ளவுஸ் கட் பண்ணி தைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இதை மாதிரி மெத்தட்லாம் நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். இப்போ அதே மாதிரி ஃப்ரண்ட் போர்ஷனை கரெக்டாக வந்து இது கிராஸ் அப்படிங்கிறனால ரொம்ப ஸ்ட்ரைட்டாக பிடிச்சி இழுக்காமல் ப்ளவுஸோட லென்த் எந்த அளவுக்கு அப்படி லூஸ் விடும்போது வருதோ அந்த அளவு தான் நம்ம வச்சு மார்க் பண்ணணும். ஃப்ரண்ட் இறக்கம்னு பார்த்தீங்கன்னா 13.5 இருக்குது சென்டர் டாட்டுக்கு. பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து நம்ம ரஃபாக வந்து மார்க் பண்ணிக்கிறோம். 1.25 இன்ச்சு டாட்டுக்கு வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த 3 டாட்டோட ஷேப்பும் இந்த அளவுக்கு வர மாதிரி நான் மார்க் பண்ணி பார்த்துக்கிறேன், செக் பண்ணிக்கிறேன். டாட் பிடிக்கும்போது நமக்கு கரெக்டான ஷேப்பில் வரும் அப்படிங்கிறனால மார்க் பண்ணிவிட்டு குத்து மதிப்பாக பார்த்துக்கிட்டு நான் அப்படியே கட் பண்ணிக்கிறேன். இது வந்து உங்களுக்கு அதிகமாக ப்ளவுஸ் கட் பண்ண இந்த டாட்டுக்கெலாம் நீங்கள் வந்து ஒவ்வொரு தடையும் அளவு ப்ளவுஸை வச்சு பிடிச்சிக்கிட்டு இருக்கணுங்கிற இதுவே வராது. தானே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த ப்ளவுஸுக்கு இவ்வளோ வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு யூஜிதமாக தெரியும். ஏன்னா நீங்கள் வந்து நம்ம எந்த அளவுக்கு அதிகமாக கட் பண்ணி பழகுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இது ஒவ்வொரு தடையும் நம்ம வந்து ஸ்கேல் வச்சு அளந்து டாட் வந்து கரெக்டான அளவில் வைக்கணுங்கிற எந்த அவசியமும் இல்லை. ஒரு ப்ளவுஸுக்கு இந்த அளவு வரும் அப்படிங்கிறது நமக்கு அனுபவத்தில் தானாகவே வந்துடும். இப்போ ஒரு டாட் பிடிக்க வேண்டிய இடம் எல்லாத்துக்குமே நம்ம வந்து சிசர் கட் கொடுத்துக்கிறேன். நார்மல் ப்ளவுஸ் தான், அதனால் நாட் கேட்டிருக்கனால நம்ம எந்த கிளாத்தையுமே வேஸ்ட் பண்ணாமல் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஃப்ரண்ட் போர்ஷன் கட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற கிளாத் வந்து எடுத்துக்கிறோம். இது வந்து நெக் பீஸுக்கு ஃபஸ்ட்டே நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்கு கட் பண்ண பகுதியை வந்து கிராஸ் பீஸ் கொடுத்து தைக்கும்போது நமக்கு ரவுண்ட் ஷேப் அப்போ தான் நல்லாயிருக்கும். மீதி இருக்கிற அப்படியே கிளாத்தை வந்து 4 ஃபோல்டிங் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த ஸ்லீவ் கட் பண்ணும்போது உங்களுக்கு சென்ட்ரு வந்து முன்ன பின்ன இல்லாமல் இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் கிளாத் வந்து இதெல்லாம் ஓரளவுக்கு நீட்டாக தான் இருக்குது. அந்த மடிப்பு பாகம் தான் இருக்குது தவிர கொச கொசன்னு சுருக்கமாலாம் இல்லை. முடிஞ்ச வரைக்கும் சுருக்கமாக இல்லாமல் பார்த்துங்க, கொச கொசன்னு இல்லாமல் ஓரளவுக்கு நீட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துங்க. சில பேர் கொடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா சுருட்டி மடக்கி கொடுப்பாங்க. அது மாதிரி கொடுக்குறவங்கள்ட்ட உங்களால் அயன் பண்ண முடியல அப்படின்னா கொடுக்கும்போதே எனக்கு கிளாத் நீட்டாக கொடுங்க அப்படின்னு சொல்லிவிடுங்க. நான் மேக்ஸிமம் அது மாதிரி தான் கேட்டு வாங்கிப்பேன். முடிஞ்ச வரைக்கும் அயனிங் வந்து ஓரளவுக்கு ரொம்ப சுருக்கமாக இருக்கிற ப்ளவுஸுக்கு தான் அயனிங் பண்ணுவேன். மேக்ஸிமம் வந்து நார்மலாக தைச்சி கொடுத்துருவேன். இந்த மாதிரி நார்மல் ப்ளவுஸ்லாம் இல்லை டெய்லி வியர் ப்ளவுஸ் அப்படிங்கிறனால நம்ம வந்து அயன் பண்ணி கட் பண்ணணும்னு தேவையில்ல. துணியை நீட்டாக நல்லா நீவி விட்டுட்டு நம்ம அளவு மார்க் பண்ணி கட் பண்ணோம்னாலே நமக்கு ப்ளவுஸ் வந்து நீட்டாக இருக்கும். ப்ளவுஸோட லெஃப்ட் ஸ்லீவ் தான் எடுத்திருக்கேன்னா லெஃப்ட் ஸ்லீவ் எடுக்கிறனால அளவுகள் எதுவும் மாறுமானா எதுவுமே கிடையாது. 2 ஸ்லீவுமே நமக்கு 2 பக்கமே கரெக்டான அளவுகளில் தான் இருக்கும். எந்த பக்கம் உங்களுக்கு வாட்டம் வருதோ அந்த பக்கத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். ஆம்கோல் சுற்றளவு வளர்ந்துக்கிறேன். முன்கை சுற்றளவு வந்து 5.25 இருக்குது. ஆம்கோல் சுற்றளவு வந்து 6.5 இன்ச்சு இருக்குது இந்த ப்ளவுஸ்க்கு. அதை அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன். மொத்த ஸ்லீவ் இறக்கம்னு பார்த்தீங்கன்னா 11.25 இருக்குது. அடிக்கை இறக்கம் 3.5 இன்ச்சில் இருக்குது. அந்த அடிக்கை இறக்கத்துக்கு நேராக 6.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அப்படியே நான் ஷேப் கொடுத்து ப்ளவுஸ் வந்து கட் பண்ணிக்கிறேன். அதாவது ஸ்லீவு மொத்த ஸ்லீவும் மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு உள் வளைவுக்கு வந்து மார்க் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். இந்த ஷேப் வந்து நீங்கள் கையால் அப்படியே ரஃபாக வரைகிறதோட இந்த மாதிரி ஒரு டாட் லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வரையும் போது ஸ்லீவ் ஷேப் வந்து நமக்கு கரெக்டாக கிடைக்கும். அதே மாதிரி எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச்சு கிளாத்துக்கெலாம் நீங்கள் டேப் வச்சு அளக்கணும்னு தேவையில்ல. இப்போ குத்து மதிப்பாக மேலேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்து எந்த அளவுக்கு முன்கை சுற்றளவு மார்க் பண்ணியிருக்கோமோ அதுலேருந்து எந்த அளவுக்கு கிளாத் எக்ஸ்ட்ரா வேணுமோ அதை வந்து நான் வந்து நேராக கட் பண்ணியிருக்கேன். இப்போ மேலே உள்ள 2 கிளாத்துக்கு மட்டும் நம்ம உள் வளைவு வந்து குடஞ்சி கட் பண்ணணும். ஸ்லீவுக்கு கட் பண்ணிவிட்டு ஸ்லீவோட ஃப்ரண்ட் போர்ஷன் எது அப்படிங்கிறத மாதிரி மார்க் பண்ணிக்கிறோம். ஆம்கோல் சுற்றளவுக்கிட்ட ஸ்லீவ் மடித்து தைக்கிற இடத்துக்கிட்ட ஸ்லீவோட சென்டர் பாயிண்ட் எல்லாமே நம்ம சிசர் கட் கொடுத்துட்டு லைட்டாக முன்ன பின்ன ஏதாவது இந்த மாதிரி கிளாத் வந்து உங்களுக்கு சரியில்லை நீங்கள் மார்க் பண்ணி கட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் இந்த ஷேப்பில் ஏதாவது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுன்னா அது மாதிரி கரெக்ஷன் பண்ணிவிட்டு தைக்கும்போது ரொம்ப நீட்டாக வரும் உங்களுக்கு.
இப்போ ப்ளவுஸோட பேக்கு ஃப்ரண்ட்டு ஸ்லீவ் எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். பெல்ட்டு மட்டும் நான் எப்போதுமே தச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து கட் பண்ணுவேன். மேக்ஸிமம் என்னோடய ஸ்டிச்சிங் வீடியோஸ்லாம் பாருங்கள், உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும் அது. ஒரு 10 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா 2 ப்ளவுஸ் கட் பண்ணிட்டோம். ஸோ இதை மாதிரி நம்ம கட் பண்ணும்போது கட்டிங்லேயே நமக்கு வந்து டைம் ரொம்ப மிச்சமானால் தான் நம்ம தைக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.